Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கன் குழம்பு மாதிரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 1 லவங்கம், பிரியாணி இலை 1, கொஞ்சமா கல்பாசியை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த குருமாவை வைக்கிறேன். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் மட்டுமே போட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு தேங்காவை துருவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்லயே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நான் 2 உருளைக்கிழங்க குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சிக்கன் குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். உங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் பக்கவான காம்பினேஷனா இருக்கும். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.